மக்களே இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஏபிஎஸை வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துருவோம். ஒரு சேஃபரான ஸ்பீடில் போயிட்டு இந்த மணல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு சடன் பிரேக் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து இருக்கும். ஸோ இதோட சஸ்பென்ஷன் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தேன். மக்களே இன்றைக்கி நம்ம 160cc செக்மெண்ட்லேயே ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண ஒரு வண்டி, அதோட ஒரு புதிய அப்டேட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி 160 வந்து யூஎஸ்டி ஃபோர்க்ஸோட பல மாற்றங்களோட புதிய அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த 2025 இந்த வண்டியை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த் த்ராட்டில்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% யூசர்ஸ் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஓகே, ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்ஸில் வந்து வண்டியெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது சேனலோட ரீச்சை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வண்டி தரதுனால கண்டிப்பாக வந்து அவங்க ஷோரூம் வந்து மார்க்கெட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சேனலோட ரீச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நிறைய ஷோரூம்ஸில் வந்து நமக்கு வண்டி எடுக்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சின்ன ஒரு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஹோசூர். அதே மாதிரி பொன்செல்வம் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் ஆஃபர்ஸுமே வந்து நிறைய வந்து ஸ்ரீ வேலன் டிவிஎஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் எந்த மாடல் எடுத்தாலுமே 4,000 rupees வந்து ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 4,000 வந்து ஆஃபர் இருக்குது. நான் அதுக்கான டெடிகேட்டட் ஒரு ஷார்ட் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். வீடியோவில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ நீங்கள் யாராச்சும் டிவிஎஸ் குரூப்பில் இருக்க வண்டிங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஸ்ரீ வேலன் டிவிஎஸில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ மக்களே அப்பாச்சி 160 என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு 2025 அப்டேட்டில் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 37mm டயாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டில் வந்து பார்த்துருவோம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ், அதாவது இவங்களோட அப்பாச்சி 200 சீரீஸில் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து நமக்கு இப்போ 160 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் நியூ கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 4 வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் சேஃப்டி அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள். ஸோ நமக்கு வந்து இப்போது டியூவல் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இவங்க கொஞ்சம் பழைய அப்டேட் தான், இருந்தாலும் ஒர்த்தான அப்டேட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 5 கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160cc ரைடிங் மோட்ஸோட வந்து வந்துடுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின், அர்பன் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்ற 3 மோட்ஸோட நமக்கு வந்து இந்த அப்பாச்சி 160 வந்து இப்போ வந்துடுது. ஸோ இதுதான் மக்களே இந்த 5 புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்பாச்சி 160 லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ லுக்ஸை பொறுத்து ஹெட்லைட் கொஞ்சம் ஓவர் டன் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸில் வந்து அந்த ஹெட்லைட் டிசைனே வேறு மாதிரி இருந்தது. இதை வந்து செகண்டாக வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசைன் வந்து எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்கரான ப்ரொஃபைல், கிட்டத்தட்ட ஒரு 160cc பைக் மாதிரியே தெரியல, நல்ல ஒரு பிக்கரான ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மஸ்குலரான டேங்க், அந்த கிராஃபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ரிமைனிங்
ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பில்டை பொறுத்து ரொம்பவே சாலிடாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேனல் கேப்ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ மேபி இந்த ஒயரிங் திங்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ரூட்டிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸில் இந்த ஒயரிங் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் வெளியே தெரியிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. மேபி இதை இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம சில ஜாப்பனீஸ் வண்டிஸ்லலாம் பார்த்துட்ருக்கோம், இந்த ஒயரிங் வந்து ப்ராப்பராக வந்து ரூட்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்குது. மேபி டிவிஎஸ் வந்து இது அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு டேங்கை பொறுத்து 12 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து ஒரு ஃபைபர் பில்டு தான். ஸோ ஃபைபரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸோட எம்பலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ அப்பாச்சி 164 ஃப்ரண்ட்டில் லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேபி இதை வந்து இவங்க எல்இடிஸில் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நமக்கு ரியர் லைட்டிங்ஸை பொறுத்து பிரேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்விட்சஸை பொறுத்து லெஃப்ட் சைடில் ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம் அண்ட் லோ பீம் டெடிகேட்டடான ஒரு பாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஐ பட்டன் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளூடூத் சிஸ்டமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ ரிமைனிங் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் இதில் மென்ஷன் பண்ண இல்லைங்களா ரைடிங் மோட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ரைடிங் மோட ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளே பொறுத்து நமக்கு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கிட்டத்தட்ட எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஆர்பிஎம் இண்டிகேட்டர் ஆகட்டும், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டைம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, லேப் ஸ்பீடு, கிட்டத்தட்ட வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம எந்த மோடில் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின், அர்பன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட், இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன் வந்து காட்டும். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ரேசராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ரேஸ் ட்ராக்கில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களால் அப்ளிகேஷனில் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லேப் டைம் வந்து இது பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ரைடராக வந்து கீழே ஃபால் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து விதின் வந்து ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து கால் வந்து போயிடும், ஒரு இன்டிமேஷன் வந்து போயிடும், இந்த மாதிரி ரைடர் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்ட்டு அதோட லொக்கேஷனுமே வந்து சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து டிவிஎஸை தவிர வேறு ஏதாச்சும் வண்டியில் வந்து இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்து இது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு ஃபியூச்சர் டிவிஎஸை பொறுத்து. நமக்கு வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பீஸ் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து கொடுக்கல. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூல் டோன் லெதர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 164 கொடுத்துருக்க பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்து நமக்கு 1990 17 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அந்த கோல்டு டச் வந்து கொடுத்துருக்கிறது ப்ரீமியம் லுக்கை வந்து தருது. ஸோ அதே மாதிரி வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆரஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை ரெட்டுன்னு சொல்கிறதா தெரியல, ஒரு டார்க்கரான கலர். ஸோ ரெட்டுன்னே எடுத்துப்போம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 270 mm பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 240 mm பெட்டல் டிஸ்கோட டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹையர் வேரியண்ட்டில் மட்டும்தான் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வருது. ரிமைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு வந்து வரும். நமக்கு இப்போ அப்பாச்சி 164 வந்து ரியரில் வந்து ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதிய அப்டேட்ஸில். மக்களை இந்த அப்பாச்சி 164 ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிவிஎஸோட சஸ்பென்ஷன்ஸ் பற்றி முதலே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். இவங்களோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் பார்த்துருவோம். ஓகே, இந்த அப்பாச்சி 164 கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்து நமக்கு 159.7cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வால்வ் இன்ஜின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் செக்மெண்ட் வண்டி அப்படின்றதுனால நமக்கு 4 வால்வ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூவல் இன்ஜெக்டர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் கம்பெனியோடது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் BS6 வண்டியில் வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இதில் வந்து பாஷ் ஃபியூவல் இன்ஜெக்டர் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து மேபி அந்த மிஸ்ஸிங் பிரச்சனை இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். ஏன்னா பாஷ் அப்படின்ற கம்பெனி எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 விதமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு ஸ்போர்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 17.55 PS பவரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14.73 Nm டார்க்கும் வந்து கொடுக்கும். ஸோ டாப் ஸ்பீடை பொறுத்து ஸ்போர்ட் மோடில் நமக்கு 114 வந்து டாப் ஸ்பீடாக வந்து போகும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பன் அண்ட் ரெயின் அப்படின்ற வந்து
மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15.64 PS பவரும், ஸோ ரிமைனிங் வந்து 14.14 Nm டார்க்கும் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து 103. ஸோ அர்பன் அண்ட் ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன தான் வித்தியாசம்னு வந்து கேட்டிங்கன்னா ஏபிஎஸோட சென்சிட்டிவ்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரெயின் மோடில் போடும்போது ஏபிஎஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் அர்பன் அண்ட் ரெயின் அப்படின்ற மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அர்பன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பெருசாக சென்சிட்டிவ் இருக்காது. இதுவே ரெயினில் போடும்போது உங்களுக்கு சென்சிட்டிவ் நிறையவே இருக்கும். பிரேக் வந்து ஷார்ப்பாக வந்து அப்ளை ஆகும். ஸோ நமக்கு கியர்ஸை பொறுத்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியரோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 146 kgs வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டில் வந்து பார்ப்போம் இந்த வெயிட்னால நமக்கு பேலன்சிங் எல்லாம் எப்படி இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த 164 மைலேஜ் பற்றி பேசுவோம். ஸோ மைலேஜ்னு பேசையில் நமக்கு வந்து டிவிஎஸில் வந்து 2 வகையான ஏசிஎம் செட்டப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் த்ராட் ஃபியூவல் இன்ஜெக்டர். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ த்ராட் ஃபியூவல் இன்ஜெக்டர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த லோயர் சிசி செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ த்ராட் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் த்ராட் ஃபியூல் இன்ஜெக்டரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் த்ராட் ஃபியூல் இன்ஜெக்டரோட வர ஒரு இசிஎம் செட்டப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் மேக்ஸிமமாக நீங்கள் ஒரு சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 40 ஒரு 42 வரையும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுவே லாங்கில் வந்து ஒரு அக்ரெசிவாக ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 35 to 45 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நீங்கள் சூஸ் பண்ணுற மோடை பொறுத்து இருக்குது, ரைடரோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஒரு மைலேஜ் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மக்களே, இந்த வண்டியோட வாரண்ட்டி பற்றி வந்து நம்ம குறிப்பாக பேசியே ஆகணும். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 years வந்து கம்பெனி சைட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 kilometers வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த BS6 வண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதில் வர வண்டிங்களில் நிறையவே பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்டடான ஒரு வாரண்ட்டி வந்து கம்பெனி தரப்புலேருந்து வர்றதுனால நமக்கு வந்து வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ, இல்லை வந்து நமக்கு என்ஜின் போயிடுமோ, இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து கம்பெனியோட பை டிஃபால்ட் வாரண்டியாகவே வந்துடுது. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டடாக போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, டிஃபால்ட்டாக வந்து வந்துடுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த 2025 வந்து இந்த வண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை எங்கே கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 160cc வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸோட இந்த வண்டி வந்து வந்துடுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட இந்த இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வண்டியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃபைன்டான ஒரு வண்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஜாப்பனீஸ் வெஹிக்கல்ஸ்க்கே கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற அளவுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 years நமக்கு வாரண்ட்டி வர்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் மற்ற ஜாப்பனீஸ் பிராண்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 year தான் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து தராங்க. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா another 2 years வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வாரண்டியுமே வந்துடுது. ஸோ டிவிஎஸில் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேர்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியன் மேக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி ECM இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறக்குமதி பண்ணி தான் வந்து அவங்க வண்டியில் போடுறாங்க. ஸோ அதுக்கான டாக்ஸேஷன் சார்ஜஸ் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ரைஸாக வந்து வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மேக்ஸிமம் ஸ்பேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டதுனால நமக்கு வந்து ப்ரைஸிங் வந்து கம்மி வரும். நாளடைவில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டெஃபினெட்லி வந்து 2025 அப்பாச்சி 164 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். நமக்கு வந்து 1,39,990 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ முழு ப்ரைஸ் விவரங்களுக்கு வந்து ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஒசூரை வந்து மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இயர் எண்ட் ஆஃபர்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து அப்பாச்சி சீரியஸ் எந்த வண்டி எடுத்தாலுமே 4,000 rupees ஆஃபர் வந்து இருக்குது. மகள் இப்போ இந்த அப்பாச்சி 164V 2025 ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது, கியர் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல நமக்கு கொடுத்துருக்க ஃபியூச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் த்ரூ டிராஃபிக். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 RPMல இருக்குது. ஸோ வண்டி வந்து நமக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ECMல ஒரு சின்ன டியூனிங் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வண்டி மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டிராஃபிக்கான இடத்துல யூஸ் பண்ணுறீங்க இந்த வண்டி அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் கியரில் பார்ப்போம் என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றது.
ஸோ நமக்கு ரைட்டில் யாரும் வரல, நம்ம ரோட்டை எடுத்துருவோம். ஸோ செகண்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஸோ இதுவே தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு ஒரு 18 கிலோமீட்டர் ஸ்பீடு வரையும் போகுது. ஸோ நாம் வந்து இனிஷியலாக வந்து இதில் மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ நாம் வந்து ரெயின் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெயின் அண்ட் அர்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேம் மோட்ஸ் தான், ஜஸ்ட் அந்த ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்துருவோம் இதோட ட்ரைவ் எப்படி இருக்குது அப்படின்றத. ரெயின் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி ரிஃபைன்மெண்ட், உண்மையாகவே சொல்கிறேன், டிவிஎஸில் இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணியிருந்த போது சொன்னேன், அதில் வந்து ரிஃபைன்மெண்ட் மேபி ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. பட் இந்த வண்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்சர் ஷாஃப்ட் வந்து கிடையாது. இது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்ட் பிஸ்டனோட ஆக்சுவேஷன், அதில் வந்து வைப்ரேஷன் வந்து இவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது உண்மையாகவே பெரிய விஷயந்தான். ஏன்னா சுத்தமாக வந்து நமக்கு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாருங்கள், த்ராட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுற பட்சத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த பஸ் சவுண்டோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனோ எனக்கு வந்து ஃபுட் பேக்ஸ்லையோ ஹேண்டில் பார்லையோ மிரர்லையோ எந்த இடத்துலையுமே வந்து ஃபீல் ஆகலை. ஸோ மிரரை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சைட் மிரர் விசிபிலிட்டி கிளியராக இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டு சைடுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு ரியரில் யார் வராங்க அப்படின்றது கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மற்றபடி ஹேண்ட்லிங், ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்த 146 கிலோகிராம் வெயிட் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஹேண்ட்லிங் வந்து வெயிட்டாக தெரியுதா வண்டி ஓட்டும்போது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டும்போது உங்களுக்கு வெயிட் வந்து சுத்தமாக ஃபீல் ஆகலை. நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டை வந்து. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் வெயிட்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் இருக்கா, இல்லை வந்து வண்டி சாய்க்கும் போது வெயிட்டாக தெரியுதா, ஒரு பக்கமாக சைடு, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. வண்டி வந்து ப்ராப்பராக வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார் பிடிக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் போய் ஃபார்வேர்ட் செட்டாக இருக்குது. ஸோ உட்கார்ற விதமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. மேபி கொஞ்சம் எனக்கு காலை வந்து மடக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்குது. உங்களுக்கு லாங் ரைடில் வந்து மேபி இது கொஞ்சம் இந்த நீ பெயின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட ஹைட்டுக்கு வந்து இந்த வண்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹைட் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக 5.7. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் மடக்கி உட்கார்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்ட் பற்றி வந்து பேசணும் அப்படின்னா, கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் வெல் ரிஃபைன்ட். அந்த த்ரோஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஒரு கியர் டு இன்னொரு கியர் அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்குது. சும்மா நம்ம டச் பண்ணாலே கியர் வந்து விழுந்துருது. ஸோ கியர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெல் ரிஃபைன்ட். ஸோ ஆப்வியஸ் திங் இதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கியர்ஸ்லையுமே வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டராக இருக்குது. ஸோ கிளச் சைட்லேயும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. உங்களால் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் ஃபீல் இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்ற பட்சத்தில் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் எப்பயுமே கிரேட் ஜாப் பண்ணுவாங்க. இதுலேயும் அந்த ஷைனிங் வந்து தெரியுது. சஸ்பென்ஷன் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து எந்த மாதிரி டியூன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு குழியில் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த சஸ்பென்ஷன்ஸை வந்து ரொம்பவே நல்லா எடுத்து ஷைன் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்போர்ட் மோட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். பவரில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்றத. ஸோ நான் ஸ்போர்ட் மோட் வந்து ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஸ்விட்ச் பண்ண உடனே பவரில் வந்து பெரிய வித்தியாசம்லாம் தெரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதில் வந்து டாப் ஸ்பீட் மட்டும் வேரி ஆகிறதா வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 113 கிலோமீட்டர் வந்து ஸ்போர்ட் மோடில் போகும். இதுவே வந்து நமக்கு ரெயின் அண்ட் அர்பனில் வந்து 103 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும். மேபி இதை வந்து நீங்கள் ஒரு ஃபியூல் பர்பஸாக யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஃபியூல் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெயின் ஆர் அர்பனில் வச்சு ஓட்டுங்க. ஸோ ரெயின் மோட் கண்டிப்பாக வந்து ஏபிஎஸ் சென்சிட்டிவ்க்காக ரெயின் மோடில் போட்டு விடுங்க. ரெயின் இருக்கும்போது ஏன்னா சேஃப்டி ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாலுமே அதோட சென்சிட்டிவிட்டியும் நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, கொஞ்சம் ரேவ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்டியர் வண்டி. ஸோ ரேவ் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் சொன்ன மாதிரி எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு ரேவ் ஃப்ரீ இன்ஜின் தான். ஸோ கியர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே வெல் ரிஃபைன்ட், வெல் ஸ்லாட்டட், ஈஸியாக வந்து ஸ்லாட் ஆகுது கியர்ஸ் அந்த இடத்துல. ஸோ
உங்களுக்கு வந்து அக்கேஷ்னலாக ஒரு லாங் ரைடு எடுக்கிறீங்க, அதே மாதிரி சிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளைடு த்ரூ டெக்னாலஜி கொடுத்துருக்கறனால சிட்டிஸ்லையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அக்கேஷ்னலாக நீங்கள் ஹைவே எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் வந்து டாப் ஸ்பீடும் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுது. அதே மாதிரி வண்டி வந்து ரிஃபைண்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு லாங் போகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு த்ராட்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து இரிட்டேட் ஆகிற விஷயமே இந்த வைப்ரேஷன் தான். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ்ன்றது சுத்தமாகவே கிடையாது. இதை வந்து நீங்கள் ஒரு டிவிஎஸ் வண்டியாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது வந்து நல்ல இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் பாராட்டியே ஆகணும். ஓரளவுக்கு க்ரூசிங் ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். கொஞ்சம் ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்குது, இதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 வரைக்குமே இதில் தாராளமாக போக முடியும்ன்றது வந்து கிளியராக தெரியுது. இன்ஜின் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வந்து நீங்கள் த்ராட்லிங் பண்ணும்போது வந்து 4 வேல்வ்ஸ் இருக்கிறதுனால நல்லா இன்ஜின் ப்ரீத் பண்ணுது. பவர் வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே உங்களுக்கு வந்து பவர் இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து இன்ஜின் இதுக்கு மேலே வந்து புஷ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த இன்ஜின் கொடுக்கல. நீங்கள் வந்து த்ராட்லிங் பண்ண வந்து இன்ஜின் புஷ் பண்ணுது. ஏன்னா வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே அந்த ஜூஸ் வந்து இன்ஜினில் வந்து இருக்குது. பிரேக் பைட்டிங்கை பொறுத்து நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து ஈஸியாக வந்து கிக்கின் ஆகுது, அது நல்லா தெரியுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து நல்லா அடிக்வேட்டாக இருக்குது. பைட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பைட்டிங் வந்து மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் பிரேக்கெல்லாம் பண்ணும்போது வண்டி கண்டிப்பாக நின்றும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்கியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு அப்பாச்சி 164 சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்து ரொம்பவே குஷனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் ஏதாச்சும் ஃபோம் ஆட் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர சீட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. மக்களே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் ஏபிஎஸ் வண்டியை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுற பட்சத்தை சறுக்கி விட்டுரும். ஸோ இந்த வண்டி பாருங்கள் சுத்தமாக வந்து நமக்கு சறுக்கவே மாட்டேங்குது, எவ்வளோ நாள் நம்ம ஹார்ஷ் பிரேக் பண்ணாலுமே. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் வண்டி வாங்குகிற பட்சத்தில் ஒரு 125 சிசிக்கு மேலே போனாலே ஏபிஎஸ் இருக்க வண்டிங்களை பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு சேஃபரான ஸ்பீடில் வந்து ஹார்ஷ் பிரேக் அடிக்கிறேன், சுத்தமாக வந்து நமக்கு சறுக்கவே இல்லை. ஸோ இதுவே நான் ஏபிஎஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சறுக்கி விட்டுரும். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து இருக்கும். ஸோ இதோட சஸ்பென்ஷன் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஃப் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சஸ்பென்ஷன் வந்து கிரேட் ஜாப். உண்மையாகவே சொல்கிற சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டிவிஎஸ் கிட்டே வந்து இந்த விஷயத்தை நம்ம ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த இட்ஸ் குட். ஸோ இதுதான் மக்களே இந்த 2025 அப்பாச்சி 164 ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களோட சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ ஒவ்வொரு வீடியோ பின்னாலும் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து உங்களை சேரணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.